8 மார்ச் 2026 தவக்காலம் 3ஆம் வார ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 3-7 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் சீன் பாலைநிலத்திலிருந்து ரபிதம் வந்து அங்கு பாளையம் இறங்கினர். அங்கு தண்ணீரின்றி தவித்ததால் மக்கள் மோசேயை எதிர்த்து முறுமுறுத்து, நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேற செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர். மோசே ஆண்டவரிடம், இந்த மக்களோடு நான் என்ன செய்யுவேன்? இன்னும் கொஞ்சம் போனால் என்மேல் கல் எறிவார்களே என்று கதறினர். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்து கொண்டு மக்கள் முன் செல். நைல் நதியை அடித்து உள்ள உன் கோலையும் கையில் எடுத்து கொண்டு போ. இதோ நான் அங்கே ஓராபில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். நீ பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இஸ்ரேல் தலைவர்கள் காண மோசே அவ்வாறே செய்தார். இஸ்ரேல் மக்கள் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் தம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்ததாலும் அவ்விடம் மாசா என்றும் மெரிபா என்றும் பெயரிட்டு அழைக்கப்பட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது நட்பின் பாறையை பற்றி, நமது மீட்பின் பாறையை பற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்லுவோம், புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலைநிலத்திலும் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தார். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். 2ஆம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1-2 மற்றும் 5-8 முடிய. நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவராகியுள்ள நாம், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்பொழுது அருள்நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால்தான். அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வு கொள்ள முடிகிறது. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றி இன்றி வலுவற்று இருந்த பொழுது, குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த பொழுதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 5-42 முடிய. அக்காலத்தில் இயேசு சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோப்பு தம் மக்கள் மீது யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோப்பின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தார். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள
வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண். நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? எம் தந்தை யாக்கோபை விட நீர் பெரியவரோ? அவரே எங்களுக்கு இக்கிணற்றை வெட்டி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்து தான் தண்ணீர் கொடுப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலைவாழ்வு அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடும், அப்பொழுது எனக்கு தாகமும் எடுக்காது, தண்ணீர் மொள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது என்றார். இயேசு அவரிடம், நீ போய் உம் கணவரை இங்கே கூட்டி வாரும் என்று கூறினார். அப்பெண் அவரை பார்த்து, எனக்கு கணவர் இல்லையே என்றார். இயேசு அவரிடம், கணவர் இல்லை என நீர் சொல்வது சரியே. உமக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள். என்றாலும் இப்பொழுது உம்முடன் இருப்பவர் உம் கணவர் அல்ல. எனவே நீர் கூறியது உண்மையே என்றார். அப்பெண் அவரிடம், ஐயா, நீர் ஓர் இறைவாக்கினர் என கண்டு கொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மையில் வழிபட்டு வந்தனர். ஆனால் நீங்கள் எருசலேமில்தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும், காலம் வருகிறது, அப்பொழுது நீங்கள் தந்த இம்மையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரிடமிருந்தே மீட்பு வருகிறது. காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்பொழுது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோர் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயலுக்கு ஏற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் என எனக்கு தெரியும். அவர் வரும்பொழுது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உமோடு பேசும் நானே அவர் என்றார். அந்நேரத்தில் இயேசுவின் சீடர் திரும்பி வந்தனர். பெண் ஒருவரிடம் அவர் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு அவர்கள் வியப்பு உற்றனர். எனினும் என்ன வேண்டும் என்றோ அவரோடு என்ன பேசுகிறீர் என்றோ எவரும் கேட்கவில்லை. அப்பெண் தன் குடத்தை விட்டுவிட்டு ஊருக்குள் சென்று மக்களிடம், நான் செய்த எல்லாவற்றையும் என்னிடம் சொன்ன மனிதரை வந்து பாருங்கள், அவர் மெசியாவாக இருப்பாரோ என்றார். அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு இயேசுவிடம் வந்தார்கள். அதற்கு இடையில் சீடர், ரபி, உண்ணும் என்று வேண்டினர். இயேசு அவர்களிடம், நான் உண்பது கூறிய உணவு ஒன்று உண்டு, அது உங்களுக்கு தெரியாது என்றார். யாராவது அவருக்கு உணவு கொடுத்திருப்பார்களோ என்று சீடர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், என்னை அனுப்பியவரின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு. 4 மாதங்களுக்கு பின்தான் அறுவடை என்னும் கூற்று உங்களிடையே உண்டே. நிமிர்ந்து வயல்வெளிகளை பாருங்கள், பயிர் முற்றி அறுவடைக்கு தயாராய் உள்ளது. அறுப்பவர்கள் கூலி பெறுகிறார்கள். நிலைவாழ்வு பெறுவதற்கு மக்களை கூட்டி சேர்க்கின்றனர். இவ்வாறு விதைப்பவரும் அறுப்பவரும் ஒருமிக்க மகிழ்ச்சி அடைகின்றனர். நீங்கள் உழைத்து பயிரிடாததை அறுவடை செய்ய நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் உழைத்தார்கள், ஆனால் நீங்கள் அந்த உழைப்பின் பயனை அடைந்தீர்கள். இவ்வாறு விதைப்பவர் ஒருவர், அறுவடை செய்பவர் வேறு ஒருவர் என்னும் கூற்று உண்மையாயிற்று என்றார். நான் செய்ததை அனைத்தையும் என்னிடம் சொன்னார் என்று சான்று பகர்ந்த பெண்ணின் வார்த்தையை முன்னிட்டு அவ்வூரிலுள்ள சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். சமாரியர் அவரிடம் வந்த பொழுது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கு 2 நாள் தங்கினார். அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர். அவர்கள் அப்பெண்ணிடம், இப்பொழுது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம். அவர் உண்மையிலே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.